வணக்கம். ஆன்மீக செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் மாடக்கொட்டான் தில்லை நாயகபுரத்தைச் சேர்ந்தவர் மும்தாஜ். இவர் திருநங்கைகள் மற்றும் பொதுமக்களோடு இணைந்து முத்துமாரியம்மன் கோயிலை கட்டியுள்ளார். இங்கு வருடா வருடம் முளைக்கொட்டு திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு கடந்த 27ஆம் தேதி முளைக்கொட்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தினமும் மாரியம்மனுக்கு முத்து பரப்பி 7 நாட்களும் முளைக்கொட்டு, ஒயிலாட்டம், கும்மியாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள் முளைக்கொட்டு உற்சவத்தில் பங்கேற்றனர். முளைக்கொட்டு உற்சவத்தை முன்னிட்டு தீச்சட்டி, பால்குடம் எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக முளைப்பாரி திருவிழாவை கொண்டாடினர். திருநங்கைகளால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை கண்டு பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஊர்ல வருஷம் வருஷம் முளைக்கொட்டு போட்டு மலைப்பாரி ஊர்ல நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், விவசாயம் நடக்கணும்னு சொல்லி நாங்க சாமியை வேண்டி, எங்களுக்கு குழந்தைங்க இல்லை, தாய் தகப்பன் இல்லை, இந்த ஊர் மக்கள் தான் எங்களுக்கு தாய் தகப்பன், அவங்க தான் எங்களுக்கு குழந்தைங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி நாங்க வருஷந்தோறும் விரதம் இருந்து இந்த முளைப்பாரி போட்டு நாங்க வாரப்பா. நீங்க தான் எங்களுக்கு பக்கத்துல, நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்க இதோட 5வது வருஷம். 5 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க இருந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறோம், சென்னையில இருந்து வந்திருக்கிறோம், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, மும்பையில இருந்து வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கிறாங்க, இத்தனை மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. தருமபுரி மாதுப்பட்டி அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. கோயில் சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அங்காளம்மன் மூல மந்திர ஹோமம், துர்கா சுத்தம், உபசார பூஜை உள்ளிட்ட ஹோமங்களுடன் யாக பூஜைகள் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. இன்று பூர்ணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவு பெற்றது. அதைத் தொடர்ந்து வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. பின்னர் சிறப்பு அபிஷேக அலங்காரத்தில் அங்காளம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க அம்மனை தரிசித்து மனமுருகினர். கரூர் மேட்டு மகாதானபுரம் சுகாசன பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பின் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து யாகசாலை துவங்கியது. மகா பூரணாகுதியுடன் 4 கால யாக பூஜைகள் நிறைவடைந்தன. இன்று மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுகாசன பெருமாள், சக்கர தாழ்வார், பத்மாவதி தாயார், யோக நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகளில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர்.
சரி 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 வரங்க 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 சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः சுகாசன தேவி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஆக்கூர் வாழ்நெடுங்கண்ணியம்மன் சமேத தான்தோன்றீஸ்வரர் கோவில் கோசிங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோவில். கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் கால பூஜைகள் தொடங்கி 6 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. காலை பூரணாகுதி முடிந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு கடம் புறப்பாடானது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க, வேத மந்திரங்கள் முழங்க, வைத்தியநாத சிவாச்சாரியார் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் சுவாமி, அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கரன், அறநிலைத்துறை செயல் அலுவலர் உமேஷ்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.